ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படுவர்களுடைய வலை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. விசாரணைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சட்டத்தின் பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் பற்றின உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற கொலை தான். இதில் ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட் சார், விசாரணையில் இருக்கிறவங்க 7 பேர் அட்வொகேட்ஸாக இல்லை. இதில் இதுவரைக்கும் ஒரு 6-7 அட்வொகேட்ஸ் அரஸ்டான அத்தனை வழக்கறிஞர்களும் எங்களை போல் தகுதியின் அடிப்படையில் அரசியல் சட்டக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் கிடையாது. இதில் பல முடிச்சுகள் இருக்கு. அந்த முடிச்சுக்களை அவுக்கணும் அப்படிங்கும் போது அரெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தரை என்கவுண்டர் பண்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக் என்கவுண்டர் தான். கொலை பண்ண வீடியோவே நீ வெளில விட்ட, ஏன் வாக்குமூலத்தை வெளில விட்டு போ, என்ன சொன்ன அவன் கோர்ட்ல? அப்ப என்ன அர்த்தம்? அவனை என்கவுண்டர் பண்ண மூலமாக மற்ற அக்யூஸ்டுக்கு ஒரு பயத்தை காமிச்சிட்டீங்க. டேய், எல்லா உண்மையும் சொல்லிடாதீங்கடா, சொன்னீங்கன்னா உங்களை என்கவுண்டர் பண்ணி. உண்மையை சொல்லிடக்கூடாதுங்க. இந்த 22 பேர் மேல விட்டுருங்க. நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டின அந்த 6-7 பேர் மேலேயாவது நீங்க இதுவரைக்கும் குண்டா சாக்கில் வந்துட்டீங்கன்னா இல்லை, அப்படி போடாத பின்னணியில் என்ன யாரு? அதை தமிழக அரசு டிஜிபி தான் பதில் சொல்லணும். நான் சொன்னேன்னா வெள்ளங்கமா போயிடறேன்னா வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, விசாரணை பாதிக்கூடாது. இல்ல இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை இதுவரை குண்டாஸ் நீயே போடல, ஏன்னா போடல? இந்த வழக்குல கூட இந்த வழக்கில் கிடைச்சிட்டா ஒரு முடிவு எட்டப்படும். அதாங்க, இந்த வழக்கை விட்டுருங்க. சம்பவ செந்தில் மேல ஏகப்பட்ட வழக்கல் இருந்து நான்பேல் வாரண்ட்லாம் போட்டு அவனை செக்யூர் பண்ணிட்டு வந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது. நீ இதனால அரெஸ்ட் பண்ண உங்களாலே முடியும். ஒருத்தி பிஜேபி, இன்னொருத்தன் தமாக. எல்லா கட்சிக்காரன் தானே இருக்கான். அப்ப எல்லா கட்சியும் ரவுடிகள் இருக்காங்க தானே அர்த்தம். இந்த ரவுடிகளை எப்படி நீங்க ஒழிக்க போறீங்க? சம்பவ செந்தில நீ புடிச்சிட்டு ஜாதிக்கு ஜாதி அவனை விட்டதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் நீ விட்ட? ஜாதி தான் காரணமா? ஆமா. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிராமன் அப்படிங்கிறது ஆனரபிள் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா ஜெயலலிதாவுக்கு தெரியும். தீபாவளி அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, தனக்கு தானே போலீஸ் துறை இருந்தது. பிராமன் விட்டு போயிருக்கலாமே. சட்டத்தின் முன்பு எல்லாரும் சமம். ஏன் ஜாதியா இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா. அந்த தில்லு, அந்த போல்ட்னஸ் அம்மாவை தவிர யாரு தமிழ்நாட்டில் வரவே ஏறி. இப்பயும் நான் சொல்றேன், யாராவது ஒரு மனுதாரர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு அந்த மனு போடுங்கன்னா நானே செலவு பண்ணி, நான் வக்கீலா இருந்து மனுவை தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு போராடுவேன். இங்க மெட்ராஸ் டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட்ல போய் நாடுறோம். ஆனா எவனும் வரமாட்டேன். பயம் தான், எல்லாரும் போட்டுருவான்னு பயப்படுறான். வெளில போய் இந்த இன்டர்வியூ பார்த்து சொல்லுவாங்க, என்னையா நீ உன்னை போட்டுற போறாயா? போட்டோம். அதுக்காக ஒரு நாள் சாகத்தான் போறோம். அதுக்காக பயத்தோம்னா அந்த நெக் பேண்டி கருப்பு கோட்டி போட்டுற வக்கீல இருக்கு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு வழக்குகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க? பை தி கிரேஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் அருளால. சூப்பர் சார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படுவர்களுடைய வலை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. விசாரணைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போது? இப்படி பெரிதாக வலை விரியறதும் கேஸை டைல்யூட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. சட்டத்தின் பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் பற்றின உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு ஒரு நியர்லி 20 years மை டீப் ஃப்ரெண்ட். பல விஷயங்களை விட்டுருங்க, அவர் செய்த சமுதாய பணிகள் யாராலையும் பண்ண முடியாது. எந்தெந்த பர்சன்லாம் ஒரு வக்கீல அவர் உருவாக்கினாரோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தென் 300-400 அட்வொகேட்ஸ் உருவாக்கியிருக்காரு. எல்லாரும் டிகிரி படிக்கணும் அப்படின்னு மனசு வேணும்ல, பணம் வந்தால் மனசு வேணும் இல்லையா? நிறைய செலவு பண்ணியிருக்காரு, பல சமுதாய பணிகளை பண்ணியிருக்காரு. திரைப்பட தொழில் நிறைய பேருக்கு வாய்ப்பெல்லாம் பல பேர் மூலம் வாங்கி கொடுத்துருக்காரு. பூவை பிரதர் மிஸ்டர் மூர்த்தியோடு இருந்தார். அப்புறம் பிஎஸ்பி வந்தார். செல்ல பிறந்தகை காங்கிரஸ் தலைவர் அவர் பிரசிடென்ட், இவர் செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் அவர் வேறு கட்சிக்கு போனார். செல்ல பிறந்து இவர் அங்கேயே இருந்துட்டு இருந்தார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் மர்டரை பொறுத்தவரை படு பயங்கரமான ஒரு கொலை. இதை யாராலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு மர்டர். தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற கொலை தான் இது. அவர் ஒரு சாதாரண பர்சன் கிடையாது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர்.
வட சென்னையை எடுத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்னு தெரியாதுங்க யார் இருக்க. பட் பிற்காலத்தில் ஒரு வக்கீலுக்கு படித்தார், வழக்கறிஞர் வந்தார். ஏன்னா அவருடைய அந்த பரியல் வழக்கில் மை செல்ஃப், மிஸ்டர் கிருஷ்ணகுமார், மிஸ்டர் சங்கரசு பிரதர் நாங்கள்லாம் ஆர்கியூ பண்ணும்போது நான் தான் அந்த சண்டே சிட்டிங்கில் ஹானரபிள் நீதியரசி பவானி சுப்ராயன் அமர்வில் வந்து நான் ஆர்கியூ பண்ணும்போது, இதெல்லாம் விட்டுருங்க மெலோடு, ஈஸ் அவர் மெம்பர் ஆஃப் அவர் ஃபேமிலி, நமது குடும்பம், நமது சகோதரர், அந்த கோணத்தில் நீங்கள் டீல் பண்ணுங்கன்னு நான் தான் ஆர்கியூ பண்ணேன். ஜட்ஜு வந்து எஸ் இஸ் மை பிரதர் அப்படின்னு தான் பண்ணாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா 2வது நாள் 3வது நாள் அரெஸ்டான ஒரு அக்யூஸ் அவங்கள அட்வொகேட் என் பின்னாடி நின்றுட்டு இருந்தார். இந்த மாதிரி இது மோசமான ஒரு மர்டர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக காட்டிய ஒரு மர்டர். இதுல ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட் சார், விசாரணையில இருக்கிறவங்க 7 பேர் வந்து அட்வொகேட்ஸா இல்லை, இதுல வந்து இது வரைக்கும் ஒரு 6-7 அட்வொகேட்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்கு. அரெஸ்டான அத்தனை வழக்கறிஞர்களும் எங்களை போல் தகுதியின் அடிப்படையில் அரசியல் சட்டக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் கிடையாது. எல்லாரும் வேற வேற ஸ்டேட்ல போய் காலேஜுக்கே போகாம ரெகுலரா படிக்காம பர்ச்சேஸ் பண்ணி ஈவன் 5000 கொடுத்தா அவனுக்கு எக்ஸாம் வேற குரூப்பும் இருக்கு. அந்த மாதிரி வந்தவர்களை உடைய யாரும் வந்து அரசியல் சட்டக்கல்லூரியில் தகுதியின் அடிப்படையில் சேர்ந்து ரெகுலராக டெய்லி காலேஜ் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி சேம்பர் விசிட்டு, கோர்ட்டு விசிட்டு இதெல்லாம் பண்ணின அட்வொகேட்ஸ் கிடையாது. புரியுறதா? அது ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அரெஸ்டான அஸ்வத்தாமனுக்கு வந்து பெயில் வாங்கி கொடுத்தது ஆம்ஸ்ட்ராங் ஒரு வழக்கில். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே வந்து நான் ஒரு சில சேனலில் சொல்லும் போதே நான் டோல்டேன், இதில் பல முடிச்சுகள் இருக்குது. அந்த முடிச்சுக்களை வந்து அவுக்கணும் அப்படிங்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக் என்கவுண்டர் தான். நான் பல ஃபேக் என்கவுண்டருக்கு நான் கேசஸ் போட்டு நடத்தியிருக்கேன், பல பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், சிபிஐலையும் கொண்டு போயிருக்கேன் போலீஸ்காரங்களுக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, நியாயப்படுத்தவர் தான் வெட்டுறதை காட்டுறாங்க. அவன் தான் கணுக்காலில் வெட்டுறான், தலையில் வெட்டுறான். அப்போ அவனை போய் நம்ம வந்து நியாயத்தை கற்பிக்க முடியாது. ஒரு நம்ம ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஈவன் அவருடைய மார்டல் ரிமைன்ஸை போய் நான் அஞ்சலி செலுத்தும் போது கூட நான் அங்கேயே என்னை அறியாமல் நான் ஆம்ஸ்ட்ராங்னு நான் வந்து அங்கே என்னை அறியாமல் நான் அந்த அவருடைய சவப்பட்டிக்கு முன்னாடி நான் கத்துனேன். எல்லாருக்குமே தெரியும். அதாவது பழகிறதுக்கு வந்து ரொம்ப இனிமையான பர்சன் அவர். அந்த அளவுக்கு என்னோட போய் நீங்கள் என்கவுண்டரில் போட்டிங்களா, அது ஃபேக் என்கவுண்டரா ஜென்யூன் என்கவுண்டரான்னு விவாதிக்கிறதுக்கு நான் விரும்பலை. பட் என்ன இதில் விஷயம் அப்படின்னா, கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் கோர்ட்டில் தான் கொண்டு போய் கொடுக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா வழக்குலையும் வந்து பேப்பரில் அடுத்த நாள் என்ன வரும், இவர் கொடுத்த பிரமாண வாக்கு மூலம் பின்வருமாறுன்னு எல்லாத்தையும் பேப்பரில் போட்டுறான். கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் தான் தாக்கல் பண்ணணும். புது பிஎன்எஸ்எஸ்ஆர்னு பழைய சிஆர்பி. அதான் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் பேப்பர் இல்லை, எந்த வழக்கில் பார்த்தாலுமே இவர் காவல் நிலையத்தில் கொடுத்த வாக்கு மூலம் பின்வருமாறுன்னு கதையெல்லாம் எழுதிடுறான். அதே போல தவறு. இவன் என்ன பண்ணுறது, திருவேங்கடத்தை எடுத்துகிட்டு போய் முதல்ல நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் நீங்கள் வாக்குமூலம் வாங்கியிருக்கணும், வாங்கலை, அதை நீங்கள் பண்ணலை. மேஜிஸ்ட்ரேட்டை போய் வாக்குமூலம் வாங்கினா அது வந்து செப்பரேட், அது 164 சிஆர்பிசி வாங்கி இப்போ பிஎன்எஸ்எஸ்ல வேறு செக்ஷனில் இருக்குது, அதை பண்ணலை. இதுவரையும் யார் மேலேயே குண்டாஸ் போட்டிருக்கீங்களா? 22 பேர் அரெஸ்ட் பண்ணீங்க. எத்தனை பேர்? அதில் வீடியோ கிளிப்புக்கு நீங்கள் காட்டுறீங்க. கோகுல்ராஜ் மர்டர் கேஸில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன? நீதியரசர்கள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் MS ரமேஷ், நீதியரசர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த வெங்கடேஷ் என்ன சொல்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பொய் பேசாது, புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பொய் பேசாது, அதான் எங்களுக்கு பேஸு அப்படின்றாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் மர்டர் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் நீ எங்கே தாக்கல் பண்ணணும்? கோர்ட்டில் தானே தாக்கல் பண்ணணும். பொதுவெளியில் விட்டீங்களே நீங்கள். அப்போ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரட் எப்படி நடத்துவீங்க? எதுக்காக விட்டீங்க? திருவேங்கட என்கவுண்டர் நியாயப்படுத்துறதுக்கு நீங்கள் அதை வெளியில் விட்டீங்க இல்லையா? அப்போ அத்தனை பேர் வந்து அவர் துடிக்க வெட்டுறான், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் வந்து மத்திய பிரதேஷ் பவாரியா மாடல். ஒருத்தர் என்ன பண்ணுறான், நேராக வந்து நீல வெட்டுறான், நாவையே பிச்சு எடுக்கிறான். அடுத்த ஒரு அசைன்மெண்ட் அப்டமன், அடுத்தவன் நேராக பிரெயின் எடுக்கிறான், அடுத்தவன் நெக்குக்கு போகிறான். இது வந்து எவ்வளவு கொடூரமான கொலை. இதில் ஜுடிஷியல் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் இல்லையா, டெம்போ ஆஃப் லைஃப் எஃபெக்ட் ஆகலையா? இந்த 22 பேர் மேலே விட்டுருங்க. நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டின அந்த 6-7 பேர் மேலேயாவது நீங்கள் இதுவரை கூண்டாஸ் ஆக்டில் போட்டிங்களா? ஏன் போடல? அப்ராணி சப்ராணி மேலே கூண்டாசை போட்டு உள்ள வைக்கிறீங்க. இல்லை, அப்படி போடாத பின்னணியில் என்ன யாரு? அதை தமிழக அரசு டிஜிபி தான் பதில் சொல்லணும். நான் சொன்னேன்னா வெள்ளங்கம்மா போயிடுறேன்னா வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, விசாரணை பாதிக்கக்கூடாது இல்லை. ஒருத்தர் மேலே கூண்டாஸ் போட்டிங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். நான்
நான் என் நண்பனுக்காக கேட்கல. நான் அப்ராணி எனக்கு மண்டே இன்னைக்கு ஒரு கூண்டாஸ் நான் ஐட்டம் 31 நான் ஆர்கியூ பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு பாஸ்டர் ஒருத்தன் ஏதோ கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், போக்சோக்கு செலுத்திட்டு போக வேண்டியது தானே. அந்த பாஸ்டர் மேலே கூண்டாஸ் போட்டு வச்சிருக்கேன். மண்டே இன்னைக்கு நான் ஆர்கியூ பண்ண போகிறேன். ஐட்டம் 31. இவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறலப்பா, கோர்ட்டில் தானே பண்ணணும், நீ எதுக்காக வெளில விட்டு ஏங்க அதை பார்த்து எவனும் தூங்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் வந்து வழக்கு நடத்தினவங்க. இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை போடல, ஏன்னா போடல? ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக கேட்கிறேன் நான். 22 பேரை விட்டுருங்க பிரதர். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து கண்ணாப்பணம் வெட்டுறான் இல்லைங்க, அந்த வெற்றவன் ஒருத்தர் மேலேயாவது நீ ஆக்ட் 14 வந்து கேஸ் போட்டையா? அது ப்ரீ ஜுடிஷியல் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் இல்லையா? டெம்போ ஆஃப் லைஃப் எஃபெக்ட் இல்லையா? ஏன் நீ கூண்டாஸ் போடல? அப்ப பொதுமக்கள் அப்ராணி மேல கூண்டாஸ் போடுவியா? சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்றாங்க. இதுவரை திருவேங்கடம் என்கவுண்டர்ல அவர் போனார் இல்லையா, என்கவுண்டர் பண்ணீங்க, அவர் இறந்து போனார். அவர் கொடுத்த வாக்கு மூலம் கோர்ட்ல தான் நீங்க சப்மிட் பண்ணணும். நாளைக்கு கேட்பான், இதோட உனக்கு தெரியாது கேட்பான். டே எங்களுக்கு தெரியும்டா, கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணோம். நீ வீடியோவே நீ வெளில விட்ட, கொலை பண்ண வீடியோவே நீ வெளில விட்ட, ஏன் வாக்குமூலத்தை வெளில விட்டு போ? என்ன சொன்னான் அவன் கோர்ட்ல? என்ன சொன்னான் அவன்கிட்ட? அப்ப என்ன அர்த்தம்? அவனை என்கவுண்டர் பண்ண மூலமாக மற்ற அக்யூஸ்டுக்கு ஒரு பயத்தை காமிச்சிட்டீங்க. டேய் எல்லா உண்மையும் சொல்லிடாதீங்கடா, சொன்னீங்கன்னா அவங்களே என்கவுண்டர் பண்ணிடுவேன். உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு பின்ன சந்தேகங்களுக்கு வருது இல்லைங்க. நான் கிரிமினல் ட்ரையல் நடத்தினவங்க இல்லை நாங்க. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு வந்து நீங்க திருவேங்கட துடுக்கி என் நண்பன் ஆம்ஸ்ட்ராங்க வெட்டினவனை தூக்கி மேடையில் ஏற்றி தூக்குதனை வாங்கி கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த விசாரணை அதிகாரிக்கு நான் சல்யூட் அடிப்பேன், ராயல் சல்யூட் அடிப்பேன். நீ அதை பண்ணிக்கணும்ல, போட்டி அவனை நீ. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு சொல்லலாம் நீங்க. ஒண்ணு, உண்மையெல்லாம் சொல்டா, இல்லைன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன். எல்லா உண்மையும் சொல்லிடாதரா, உண்மையை சொல்லு, நாங்க சொல்ற மாதிரி சொல்லு, எல்லா உண்மையும் சொல்லிடாது. அப்ப என்ன நீங்க கொண்டு வருவீங்க? நீங்க இவரும் அதை பண்ணாரு, இவனும் அதை பண்ணாரு, இவர் பண்ண விஷயத்துக்கு அவங்க பழிக்கு பழி வாங்கினா கொண்டு முடிக்க போறீங்க. அதான விஷயம். அதனாலதான் வந்து ஆனந்தன் வந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு இப்ப போராட்டம் நடத்தினாரு. ஒன்று வச்சுங்க, வாட் எவர் இட் மே பி. இப்ப ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்றீங்க. இப்ப அஸ்வத்தாமன் வந்து 16வது நாள் அவர் தான் நடத்தினாரு. அது தெரியுமா உங்களுக்கு? 16வது நாள் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவு தினத்தை என்ன பண்ணா, இவன் தான் காங்கிரஸ் எஸ்சி பிரிவுன்னு சொல்லிட்டு இவர் ரஞ்சித் எல்லாரும் சேர்ந்து ஊர்வலம் போனாங்கல்ல, அதை லீட் பண்ண அஸ்வத்தாமன் தானே. ஒண்ணுமே இல்லை. இப்ப அரெஸ்ட் பண்ண அத்தனை பேரையும் நீங்க உண்மை கண்டறிய சோதனை கொண்டு போங்களேன், எல்லாருமே விட்டு போகுது. நான் இப்ப சயின்டிபிக் மெத்தட் வந்துருச்சு. நார்கோ அனாலிசிஸ், லை டிடெக்டிவ் டெஸ்ட், பாலிகிராஃப் கொண்டு போங்க, எல்லாருமே விட்டு போகுது. இப்ப நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ணி இப்ப நாகேந்திரனை கஸ்டடி எடுக்க போறீங்க. அதுல என்ன சொல்ல போறாங்களோ, இல்ல அவர் ஏதாவது என்கவுண்டர்ல ஏதாவது போக போறாரோ யாருக்கு தெரியும். சரி, அடுத்தது மிஸ்டர் பால் கனகராஜ். நாங்கெல்லாம் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணோம். பல கிரிமினல் வழக்கில் நாங்கள்லாம் அப்பீர் ஆகிருக்கோம். வக்கீல் தொழில் அப்படிங்கிறது வந்து அரசு தரப்பில் இருக்கிறவங்க தான் அரசுக்கு சாதகமாக அப்பீர் ஆகும். அரசுக்கு சாதகமாக அப்பீர் ஆகிறது 2 வகை இருக்குது. ஒன்று எக்ஸாம் மீறி ஏபிபியாக வருது கீழ்கோர்ட்டில். எந்த ஆட்சிக்கு வருதோ வக்காலத்து போடாதவன், கோர்ட்டுக்கு போகாதவன், மினிஸ்டருக்கு அல்லக்கை, எம்பிக்கு எம்எல்ஏ அல்லக்கை, துதி பாடுறவன் தான் அரசு வழக்கறிஞராக வருவான். எக்ஸப்ட் 1 or 2. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதான் நடைமுறை. இதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் அரசு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் கேஸ் நடத்துறீங்க. அதில் வேற யாராவது செயல்பட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி சாதகவாதமாக எப்படி போவீங்க? அதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட எல்லாம் வெளியே சொல்ல முடியல. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணுறீங்க, விசாரணை சரியான கோணத்தில் இருக்குது அப்படின்றீங்க. அதில் கூட ஒரு விஷயம் வராருங்க. அதில் வந்து மிஸ்டர் சீனியர் மூத்த வழக்கறிஞர் மிஸ்டர் ஆர்சி பால் கனகராஜ், அவர் தமிழ் மாநில கட்சி, அவர் தனியாக ஒரு கட்சி வச்சுருந்தார். அப்புறம் பிஜேபியில் அந்த மதுசூதன் நிற்கும் போது நாங்கள் அவரெல்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். பிஜேபியில் இப்போ இருக்கார் அவர்.
பல வழக்குகளுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் வந்து தனியார் வழக்கறிஞர் அப்பீராக ஆகியாகணும். எல்லாரும் அரசு வழக்கறிஞர் மட்டும்தான் போலீஸுக்கு சாதகமாக ஆர்கியூ பண்ணுறவங்க. அப்போ அக்யூஸ்டுக்கு சாதகமாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு தனியார் வழக்கறிஞர்கள் தான் போக முடியும். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த உரிமை. பல வழக்குகளில் அவர் அப்பீராக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சமுதாயத்துக்கே ஒரு எதிரியானவர் மாதிரி அவரை கூட்டு போய் 6 மணி நேரம் விசாரணை நடத்தி அவரை பார் கவுன்சில் எலெக்ஷன், எம்ஹெச்ஏ எலெக்ஷனுக்கும் பிரதர் ஆம்ஸ்ட்ராங்கும் சம்மந்தம் கிடையாது. அதில் மோகனகிருஷ்ணன் பிரதர் நின்னாரு, அவர் வின் பண்ணார். பார் கவுன்சில் எலெக்ஷன் இப்போ சொல்லப்போனால் அவர் பிரதர் அட்வொகேட் சேர்மன் மிஸ்டர் அமல்ராஜுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா அவரும் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய நண்பரும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ நாகேந்திரன்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது மிஸ்டர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் எனக்கு சகோதரர் PS அமல்ராஜுக்கும் த்ரெட் இருக்கு. அவருக்கு அதிகபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும், பார் கவுன்சில் என்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, எந்தெந்த வழக்குகளுக்கு போனீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பல மணி நேரம் துருவி விசாரணை நடத்துகிறாங்க. வழக்குகளுக்கு வக்கீல் அப்பீர் ஆவாங்க. இல்லைன்னா பெரிய விஷயம் இருக்கு. ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படிங்கிற துப்பு கிடைக்கும் கிடையாது, துப்பு கிடைக்கும். அதாவது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்கிட்ட விசாரணை நடத்துனாங்க. ஆனா அவர் வந்து சம்மனை காஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம், அவர் போல. அதை நீங்க வந்து வாங்கின சம்மனை அவரே சீனியர் அட்வொகேட் பிரபல வழக்கறிஞர், அவருக்கு காஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் போகலை. சட்டத்தை மகிழ்ச்சி ஒரு விசாரணைக்கு போனார், ஒத்துழைச்சாரு. 6-7 மணி நேரம் விசாரணை நடத்துறீங்க, என்னாச்சு? எதுவும் இல்லைன்னு அவர் திருப்பி அமிச்சு. இப்போ நாகேந்திரனுக்கு அவர் அப்பீர் ஆனாரு, அவர் அப்பீர் ஆகலைன்றாரு. இதோட ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, அவரோட இருந்த ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க. அட்வொகேட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் PF GPF கிராஜுவேட்டி எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா யாரும் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து அப்பீராக போகிறது கிடையாது. குற்றவாளிகளுக்கு நாங்கள் அப்பீர் ஆகும், குற்றம் சாட்டுறதுக்கு அப்பீர் ஆகும். என்ன பண்ண முடியும்? அது எங்களுடைய ப்ரொஃபஷன், அது எங்கள் எத்திக்ஸ். இல்லை, அவரை விசாரிச்சதே தப்புன்றீங்களா? இது இப்போ பால் கனகராஜ் சாரை விசாரிச்சது தப்பு இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு எதிராக அவரை கொண்டு போனது தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்வேன், சம்போ செந்தில் இருக்கார் இல்லையா, அவன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, நான் பெயிலபிள் வாரண்ட்டே நிறைய இருக்கு. அவரை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்றாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப ஜாதி அப்படிங்கிறது அரசியல்ல மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலையும் இருக்கு. அப்ப உயர் அதிகாரி வந்து அந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்காரு, அவர் கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணாரு. அதில் ஓடி போனோம் தானே, நீங்க இன்னும் அவனை பிடிக்க முடியல. ஏன் அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? இந்த வழக்குல கூட இந்த வழக்கு இல்லைங்க, கிடைச்சிட்டா ஒரு முடிவு எட்டப்படும். அதாங்க இந்த வழக்கை விட்டுருங்க. சம்போசத்தில் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருந்து நான் பெயில் வாரண்ட்லாம் போட்டு அவனை செக்யூர் பண்ணிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது. ஏன் இதனால அரெஸ்ட் பண்ண உங்களாலே முடியல? எத்தனை நீண்ட காலமாக எத்தனை ரவுடியை நீங்க அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? நான் இப்போ அடுத்த வாரம் ஒரு வழக்கு போட போறேன். அதனால தான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக எத்தனை ரவுடிகள் மேல வழக்கு இருந்தும் பிணையில் வர முடியாத வாரண்ட் ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏன்னா மோஸ்டா இப்போ பிரதர் ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திமுக காரனா இருக்கான், ஒருத்தன் காங்கிரஸ்காரன், ஒருத்தி ADMK, ஒருத்தி BJP, இன்னொருத்தன் தமாக. இப்போ எல்லா கட்சிக்காரன் தானே இருக்கான். அப்போ எல்லா கட்சியும் ரவுடிகள் இருக்காங்க தானே அர்த்தம். இந்த ரவுடிகளை எப்படி நீ ஒழிக்க போறீங்க? சம்போசத்தில் வந்து நீ வந்து புடிச்சிட்டு ஜாதிக்கு ஜாதி அவனை விட்டதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் நீ விட்ட? ஜாதி தான் காரணமா? ஆமா, என்னுடைய நண்பர் இல்லை, என்னுடைய நண்பர் மூத்த IAS அதிகாரி, அவரே என்கிட்ட சொன்னார், கஷ்டப்பட்டு நாங்க செக்யூர் பண்ணி கொண்டு வந்தாங்க, உயர் 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 பொறுப்புல ஜாதிக்காரரு விட்டுருங்க, அன்னைக்கு போனவன் தான் அவனை பிடிக்க முடியலைங்கன்ற. ஸோ எல்லாருக்கும் இந்த ஜாதி அரசியல் மட்டும் கிடையாது, காவல்துறையிலையும் இது இருக்கு. நான் கேட்குறேங்க, ஏன் சம்போசத்தில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க? இது வரையும் அரெஸ்ட் பண்ணல சார். நான் எத்தனை ரவுடி மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க? A கிளாஸ் ரவுடின்றீங்க, B கிளாஸ் ரவுடின்றீங்க, C கிளாஸ்ன்றீங்க, போக்கிரின்றீங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டன்றீங்க. எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு ஒழுங்காக நடத்திருக்கீங்க? எத்தனை பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்போ ஆம்ஸ்ட்ராங் பிரதர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய நண்பர் மர்டர் கேஸ் என்ன பாடத்தை கற்பிக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் போட்டுட்டு போகலாம், யாரை வேணாலும் வெட்டலாம், பட்டப்பகல். இதுக்கப்புறம் எத்தனை ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கு அப்புறம் எத்தனை மர்டர் நடந்திருக்கு? உடனே என்ன பண்ணிடுறீங்க? இது தனிப்பட்ட விரோதம், அதானே சொல்றீங்க. குடும்பத்துக்குள்ள விரோதம், சொத்து பிரச்சனை சொல்லி முடிச்சுட்டு போயிடுறீங்க. மை கொஸ்டின், ரவுடிகளை ஏன் நீ ஒழிக்க முடியல? இப்போ உனக்கு ரவுடி தேவைப்படுது அரசியலுக்கு. அதாவது
ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிராமன் அப்படிங்கிறது ஜெயலலிதா ஹானரபிள் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா ஜெயலலிதாவுக்கு தெரியும். அவங்க வடகலை ஐயங்கார், இவர் ஐயர், தெலுங்கு ஐயர், பிராமன்னு தெரியும். தீபாவளி அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஜாதியை பார்த்து அவங்க கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணாமன்னு ஒன்று சொல்ல கிடையாது. தனக்கிட்ட தானே போலீஸ் துறை இருந்தது. பிராமின் விட்டு போயிருக்கலாமே, மனவாடுக்கு மனவாடு விடலையே. அரெஸ்ட் பண்ணி சட்டத்தின் முன்பு எல்லாரும் சமம், ஏன் ஜாதியா இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. அந்த தில்லு, அந்த திமிரு, அந்த போல்ட்னஸ் அம்மாவை தவிர யாருக்கும் தமிழ்நாட்டில் வரவே வராது. எழுதி வச்சு இன்னைக்கு சம்போ செந்தில் ஒரு இனத்தை சார்ந்தவர்னு அந்த இனத்தை சார்ந்த உயர் அதிகாரி அவனை விட்டதுனால தானே நீ பிரச்சனை. இப்போ சரி, சம்போ எப்படி அரெஸ்ட் பண்றீங்க? எங்க இருக்கானே தெரியல, எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? இல்ல, விட்டதுக்கு காரணம் ஜாதினா இப்போ அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் இல்ல அவன் எப்படி கிடைக்கலையா, அரெஸ்ட் அவன் போட்டோவே இல்லைன்றீங்க, அவன் ஃபேஸே எப்படி இருக்குன்னு தெரியலன்றீங்க, அவன் கான்டாக்ட்ஸே இல்லைன்றீங்க, எப்படி அரெஸ்ட் பண்ண போறீங்க? நான் என்ன சொல்றேன் தெரியுமா, பேசாம இந்த வடக்கு சிபிஐட்ட விட்டு போயிருங்க. அதுல என்ன விளக்கம்? விட்டா என்ன ஆகும்? எது சிபிஐக்கு பல உண்மைகள் வெளில வரும் நாங்க சொல்றோம். நானும் பல பேரை கேட்டேன், அவர் வக்கீல் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஆளு வாட் எவர் இட் மேபி, அதெல்லாம் விட்டுரு, ஒரு பொது வழக்கு போட்டு சிபிஐக்கு வழக்கு மாத்தலாம் யாராவது வாங்கடா அப்படின்னா எவனும் முன்னுக்கு வர மாட்டேன்றான். நான் வக்கீலாக தான் கேஸ் போட முடியும், நான் மனுதாரராக கேஸ் போட முடியாது. கேட்ட லோக்கல் ஸ்டாண்ட் எங்கன்னு கேட்பாங்க ஹைகோர்ட்டில். யாராவது ஒருத்தர் வந்தான்னு வச்சு நான் கேஸை போடுவேன், சிபிஐக்கு மாற்றிட்டு போயிடும், இங்கே டிசிஷன் சுப்ரீம் கோர்ட்லையும் மாற்றிட்டு போயிடும். நானும் ஒரு 1000 பேரை கேட்டேங்க இது வரைக்கும், வாப்பா செலவு கூட நான் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ கையெழுத்து மட்டும் வக்காலத்தில் போடுப்பா, இந்த வடக்கு சிபிஐக்கு மாற்ற நான் பெட்டிஷன் போடுறப்பான்றேன். ஏன்பா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, என் குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு அவரோட பழகினவன், அவரோட இருந்தவன், அவர் உப்பு தின்னவன், அவர் காசு அனுபவிச்சவன், எங்க ஆளுங்க எல்லாரும் பயந்து சாகுறாங்க. நான் ரெடியாக இருக்கேன் வடக்கு போட, யாராவது ஒரு மனுதாரர் வரணும்ல. நானே பார்ட்டி இன்பர்ஸ்னா போட முடியாது இல்லை, நான் இல்லையே, நான் பிராமினா போயிட்டேனே. ஒன்று ஜாதியாவது இருக்கணும், இல்லை பிஎஸ்பியாவது இருக்கணும், ஆனால் வக்கீலுங்கிற முறையில் நான் போடலாம். யாராவது ஒருத்தர் வந்தால் நான் ஆர்கியூ பண்ணேன், எவனும் வரமாட்டேன்றானே. சிபிஐக்கு மட்டும் இந்த வழக்கு போச்சுன்னா பல உண்மைகள் வெளில வருங்க. முதல்ல என்ன சொன்னீங்க நல்லா கேளுங்க. ஆற்காடு சுரேஷ் பிரச்சனை, இவரோட தென்னரசு பிரச்சனை, அதனால தான் கொலை நடந்தது அப்படின்னு. அப்புறம் அருள் அரெஸ்ட் பண்ணீங்க, வக்கீல் அருள், அதில் திசை மாறிச்சு. பாரதோட சேகர் ஒய்ஃபு ஏடிஎம்கே மலர்கொடி அரெஸ்ட் பண்ணீங்க, அதில் போச்சு. அவளை அரெஸ்ட் பண்ணும்போது பிரபல கஞ்சா வியாபாரி அஞ்சலி அரெஸ்ட் பண்ணீங்க பிஜேபி. நான் கேட்குறேன், அண்ணாமலை தப்பாக எடுத்துக்கூடாது, ஒரு ரிட்டையர்டு ஒரு ரிசைன் பண்ண விஆர்எஸ் கொடுத்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, அந்த அஞ்சலிக்கு போய் நீங்கள் மாவட்டத்தில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, அப்படி என்ன ஐபிஎஸ்? எப்படி சட்டத்தில் நீங்கள் பெங்களூர்லேயே கர்நாடக நிலைநாட்டினீங்க? உங்களுக்கே தெரியும்ல அந்த அஞ்சலி யார் என்னன்னு. மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க வட சென்னையில். அப்போ என்ன மீனிங்? எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிஸ் தேவைப்படுது அதுன்னு அர்த்தம். போச்சு. அப்புறம் அஞ்சலிக்கு அப்புறம் அடுத்த ஒரு அட்வொகேட்டை அரெஸ்ட் ஆகிறாரு, அடுத்த ஒரு அட்வொகேட் அரெஸ்ட் ஆகிறான், இடையில ஒருத்தன் அரெஸ்ட் ஆகிறான், அப்புறம் அஸ்வத்தாமன். அது என்ன திருவள்ளூர் பிரச்சனை அப்படின்றீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இல்லை ஆருத்ரா கோல்டு விஷயம் தான் இதில் பிரச்சனை அப்படின்னீங்க. ஆருத்ரா கோல்டு விஷயம் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ நாகேந்தரனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கஸ்டடி எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த வழக்கில் உங்களுக்கு ஒரு பெரிய உயிர் பலி போயிடுச்சு. அதை அவங்க மனைவி பொற்கொடிக்கு மீட்டு கொடுக்க முடியாது, அந்த குழந்தைக்கு அப்பாவை கொண்டு வந்து தர முடியாது. நம்பர் 1. தமிழ்நாட்டில் மீண்டும் நான் கோர்ட்டில் சொல்கிற மாதிரி 3வது முறையாக சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சுத்தமாக தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர்லாம் போச்சுங்கிறதுக்கு தான் இந்த வழக்கு ஒரு உதாரணம். அரெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க ஒவ்வொருத்தரா. இன்னும் எத்தனை அட்வொகேட்ஸ் இதில் மாட்ட போகிறான்னு தெரியல, எத்தனை அட்வொகேட்ஸ் இதில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. எந்தெந்த கோணத்தில் எல்லாருக்கும் ஒரு மேலே பகை இருந்தது, எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் சிபிஐட்ட விட்டு போயிருங்க. ஓகே, ஏன்னா இப்போ சம்பவத்தில் நேபாளத்தில் இருக்காரு அப்படின்றாங்க, வேற எங்கேயோ இருக்காங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நீங்கள் விசாரிக்க முடியும், சிபிஐ தான் விசாரிக்க முடியும், உங்களால் அங்கே நுழைய முடியாது. ஓகே, ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், யாராவது ஒரு மனுதாரர் கிருஷ்ணமூர்த்தி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு மாற்ற மனு போடுங்கன்னா நானே செலவு பண்ணி
நான் வக்கீலாக இருந்து மனுவை தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டு போராடுவேன். இங்கே மெட்ராஸை ஒரு டிஸ்மிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் ஆர்டர் வாங்கி போயிடுவேன். ஆனால் எவனும் வரமாட்டேன். பயம்தான், எல்லாரும் போட்டுருவான்னு பயப்படுறான். இப்போ நானே இப்போ பேசுகிறேன், வெளில போய் இந்த இன்டர்வியூ பார்த்து சொல்லுவாங்க, என்னையா நீ உன்னை போட்டுற போகிறாயா? போட்டோம், அதுக்காக ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். அதுக்காக பயந்தோம்னா அந்த நெக் பேண்டையும் கருப்பு கோட்டையும் போட்டுற வக்கீல இருக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி திருவேங்கடத்தை வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணாமல் தூக்கு தண்ணி கொண்டு போயிடணும். சரி, இப்பெல்லாம் விசாரணை முடிக்கிறீங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தகுந்த சாட்சியத்தோடு நீங்கள் இந்த குற்றத்தை நிரூபித்து 22 பேர் 23 பேர் ஆகும் நாகேந்திரனோட, இன்னும் எத்தனை பேர் அரசாக தெரியாது, அத்தனை பேர் தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? ஏன் நடக்காதுன்றீங்களா? ஏன் வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவோம்? நாங்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாமியார் கேஸ் அப்படிப்போம். இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன வார்த்தை அப்படின்னா சாமியார் கேஸ். சாட்சி சொல்ற அவங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல. நான் தான் பார்த்தேன், இவன் தான் வெட்டினா, அருள் தான் வெட்டினான்னு சொன்னான்னு வச்சுங்க, யோசிச்சு பாருங்க. ஏங்க சாட்சி சொல்றவனே கோர்ட்டில் வெட்டுற கூட்டங்க அது. அதாவது சில சம்பவம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. பன்னி இருக்கு பாருங்க, பன்னி, கருப்பு பன்னி சாக்கடையில் போகும் இல்லையா, அந்த பன்னி ஒரு 10 பன்னியை வச்சு ட்ரையல் பார்த்துருக்கானு அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி. ஆமா, எப்படி ஒவ்வொரு பாட்டு எப்படி வெட்டுறது, ஆம்சாங் எப்படி வெட்டுறதுங்கிற மாதிரி பன்னியை வச்சு ட்ரையல் பார்த்துருக்கானுவன், மாடை வச்சு ட்ரையல் பார்த்துருக்கானுவன், ஆட்டை வச்சு ட்ரையல் பார்த்துருக்காங்கன்னு பல செய்திகள் வருது. அது அவளை உண்மை கண்டிய சோனியை கொண்டு போனாதான் தெரிய வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழக அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அழகா இது பெரிய ஒரு வாட் எவர் இட் மேபி, ஒரு சிஎம்மா இருந்தாங்க மாயாவதி, பிஎஸ்பிங்கிறது தேசிய கட்சி, ஒரு அரசியல் மாநில தலைவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிபிஐட்ட வந்து விசாரணை ஒப்படைக்கிறதுனால தமிழக போலீஸ் தரம் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. நீங்கள் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாமல் விசாரணை பண்ணிருந்தீங்கன்னா உங்கள் விசாரணை சிறந்தது, ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ விசாரணை சரியான குரலில் போயிட்டு இருக்குன்னு மிஸ்டர் பால் கனகராஜே சொல்கிறாரு, போலீஸை பாராட்டுறாரு. எங்களுக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணீங்க? அத்தனை பேர் தூக்கு மேடையில் வந்து துடிக்க துடிக்க சாகும் வரை தூக்கிலிடணும். அப்போதான் ஆம்ஸ்ட்ராங்கோடைய ஆத்மா சாந்தி அடையும். அதை பண்ணுவாங்களா? ஹானரபிள் சிஎம் ஒரு வீட்டுக்கு போனாங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போனார், அது செய்வாங்களா? காலம்தான் பதில் சொல்லணும், ஆம்ஸ்ட்ராங் ஆத்மா தான் பதில் சொல்லணும். பல்வேறு வழக்குகள், அது சார்ந்த அரசியல் நிகழ்வுகள்னு பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மாலை வணக்கம்.